அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்கிய ராமதாஸ். தைலாபுரத்தில் அவசர கூட்டம். அன்புமணியின் அடுத்த அதிரடி, அடுத்து நடக்கப் போகும் சம்பவம். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக தாமே தொடர்ந்து நீடிக்கிறேன் என அறிவித்த அன்புமணியை கட்சியின் பொதுக்குழுவை கூட்டி சட்டப்படி நீக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தொடங்கிவிட்டார் அக்கட்சியின் நிறுவனரான டாக்டர் ராமதாஸ். பாமகவின் பொதுக்குழுவை திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்திலேயே கூட்டுவது தொடர்பாக அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் டாக்டர் ராமதாஸ் தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறார். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக சில ஆண்டுகளுக்கு முன்னர் அன்புமணி ராமதாஸ் அறிவிக்கப்பட்டார். பாமகவின் சிறப்பு பொதுக்குழுவை கூட்டி இந்த முடிவை அறிவித்தார் அக்கட்சியின் நிறுவனரான டாக்டர் ராமதாஸ். மேலும் பாமகவின் தலைவராக இருந்த ஜி.கே. மணி கௌரவ தலைவர் பதவியில் நியமிக்கப்பட்டார். பாமகவில் தேர்தல் கூட்டணி மற்றும் கட்சி அதிகாரம் யாருக்கு என்பதில் அப்பா ராமதாஸ், மகன் அன்புமணி இடையே தொடர்ந்து மோதல்கள் நீடித்து வந்தன. டாக்டர் ராமதாஸை பொறுத்தவரை பாஜக கூட்டணி வேண்டாம், அதிமுக அல்லது திமுகவுடன் கூட்டணி அமைப்போம் என்கிற நிலைப்பாடு கொண்டவர். அன்புமணி ராமதாஸோ எப்படியாவது ராஜ்யசபா எம்பி பதவி மூலம் மீண்டும் மத்திய அமைச்சராகித்தான் ஆக வேண்டும் என்பதில் முனைப்பாக இருப்பவர். அத்துடன் பாமக என்ற கட்சியே இனி தம்முடைய கட்டுப்பாட்டில்தான் இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பவர் அன்புமணி. அன்புமணியின் போக்கை பலமுறை பகிங்கரமாகவும் மறைமுகமாகவும் விமர்சித்திருந்தார் ராமதாஸ். அண்மையில் பாமக பொதுக்குழுவில் இந்த மோதல் பகிங்கரமாக வெடித்தது. ராமதாஸின் பேரனை பாமக இளைஞரணி செயலாளராக நியமித்தார் ராமதாஸ். இதனை பொதுக்குழு மேடையிலேயே கடுமையாக எதிர்த்தார் அன்புமணி ராமதாஸ். இப்படியான மோதல் தொடர்ந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் திடீரென பாமகவின் தலைவர் பதவியில் இருந்து அன்புமணி ராமதாஸ் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார். பாமகவின் செயல் தலைவராக மட்டுமே அன்புமணி இருப்பார் என அறிவித்தார் டாக்டர் ராமதாஸ். ஆனால் அன்புமணியோ நேற்று வெளியிட்ட அறிக்கையில், நானே பாமக தலைவர், பாமக பொதுக்குழுதான் என்னை தேர்ந்தெடுத்தது, தேர்தல் ஆணையமும் என்னையே பாமக தலைவராக அங்கீகரித்துவிட்டது என கூறியிருந்தார். இந்த நிலையில் டாக்டர் ராமதாஸின் தைலாபுரம் தோட்டத்தில் தொடர்ந்து ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அன்புமணியின் அறிக்கையை முன்வைத்தும் விவாதம் நடத்தப்பட்டது. இதன் அடிப்படையில் பாமகவின் பொதுக்குழுவை தமது தைலாபுரம் தோட்டத்திலேயே கூட்டுவது என ராமதாஸ் முடிவு எடுத்துள்ளாராம். இந்த பொதுக்குழுவில் அன்புமணியை தலைவர் பதவியில் இருந்து நீக்கிவிட்டு தேர்தல் ஆணையத்துக்கும் தெரியப்படுத்துவது என்பதுதான் ராமதாஸின் முடிவாம். உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டில் வன்னியர் குல சத்திரிய மக்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் கிடையாது, வழங்கலாம், அதில் தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி வழங்குங்கள் என்று சொல்லி 1000 நாட்கள் ஆகிறது. 1000 நாட்கள் ஆகியும் இன்னும் எங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை, சமுதாயத்துக்கு நியாயம் கிடைக்கவில்லை. இது நாடகம். முதலமைச்சர் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். நான் முதலமைச்சர் அவர்களை 3 முறை நேரிலே சந்தித்தேன். மருத்துவர் ஐயா அவர்கள் 3 முறை சந்தித்தார். 10 முறை கடிதம் எழுதியிருக்கின்றார். எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாம் எத்தனையோ முறை சந்தித்தார்கள். பிற்படுத்தப்பட்ட ஆணைய தலைவர்களை பல முறை சந்தித்தோம். டிஎன்பிஎஸ்சி அங்கே நிர்வாகிகள் பல முறை சந்தித்தோம், அதிகாரிகளை சந்தித்தோம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பை நடைமுறைப்படுத்துங்கள் என்று பல முறை சொல்லியும் இவர்கள் வேண்டுமென்று இந்த மக்கள் முன்னேறக்கூடாது, படிப்பறிவு இருக்கக்கூடாது, குடிச்சிட்டு இருக்கணும், அடிமையா இருக்கணும், ஓட்டு மட்டும் போடணும், அந்த எண்ணத்துல தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கணக்கு போட்டுட்டு இருக்கிறார். அதனால நான் கேட்கிறது, இது ஏதோ திடீரென்று நாங்கள் போராடவில்லை. தொடர்ந்து இவ்வளோ நடவடிக்கை நீங்க மேடையில் பார்த்திருப்பீங்க. தேதி வாரியா 38 சம்பவங்களை, 38 தேதிகளை நான் சொல்லியிருக்கிறேன். இவ்வளோ தேதியில் இந்த தேதியில சந்திச்சு ஆனாலும் எங்களுக்கு நியாயம் கிடைக்கல. அதனால எங்களுக்கு வேற வழி இல்லை. அடுத்தடுத்து போராட்டங்கள், கடுமையான போராட்டங்களை நாங்கள் நடத்துறோம். இதுல ஒரு சில விஷ கிருமிகள் அவங்க ஏதோ தேர்தல் வருது போராட்டம் பண்றாங்கலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கும் தேர்தலுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. 45 ஆண்டுகள் போராடிட்டு இருக்கிறோம், எத்தனையோ தேர்தலை பார்த்துட்டோம். அதனால அதை பத்தி எங்களுக்கு கவலையும் கிடையாது. எங்களுக்கு வேண்டியது சமூக நீதி. இது வன்னியர்களுக்கு மட்டும் கிடையாது, வன்னியர் போன்று இருக்கின்ற மற்ற சமுதாயங்களுக்கும் இடஒதுக்கீடு அதிகமாக வேண்டும், சமூக நீதி வேண்டும். இது இல்லாம இன்னொன்று, அடுத்தது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள். யார் உங்களுக்கு தடையா இருக்கிறா? உச்சநீதிமன்றமும் ஏத்துக்குச்சு, உயர்நீதிமன்றம் ஏத்துக்குச்சு. பீகார்ல நடத்தி முடிச்சுட்டாங்க. தெலுங்கானால ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் அவர் நடத்தி முடிச்சுட்டாங்க. 27 நாள் நடத்தினாரு. ஆந்திராவில் நடத்தி முடிச்சுட்டாங்க, கர்நாடகாவில் நடத்தி முடிச்சுட்டாங்க.
ஆனா நீங்க சமூக நீதி என் உயிர் மூச்சு, நான் சமூக நீதியுடைய பேரன் அப்படிலாம் சொல்லி வசனம் பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு கொச்சையா இருக்கு. அதெல்லாம் பேசாதீங்க தயவு செய்து. உங்களால செயல்படுத்த முடியலன்னா தயவு செய்து எதுவும் பேசாதீங்க. சாதாரணமா செயல்படுத்தலாம். இதெல்லாம் எங்களுக்கு அதிகாரம் இல்லை. என்ன அதிகாரம் இல்லையா உங்களுக்குலாம்? இருக்கிற அதிகாரம் இல்லைன்னு பொய் சொல்ற முதலமைச்சர் எங்கேயா பார்த்திருக்கீங்களா? தமிழ்நாட்டில் பார்ப்பீங்க. அப்போ ரேவந்த் ரெட்டிக்கு அதிகாரம் இல்லையா? நிதிஷ்குமார் அவர்களுக்கு அதிகாரம் கிடையாதா? இதுக்கு முன்பு இருந்த ஜெகன்மோகன் ஆந்திரால அதிகாரம் இல்லையா? இல்ல சித்தராமையாவுக்கு அதிகாரம் இல்லையா? எல்லாத்துக்கும் அதிகாரம் இருந்ததுனால அவங்க போட்டிருக்காங்க, கையெழுத்து போட்டிருக்காங்க, அவங்க நடைமுறைப்படுத்திருக்காங்க. அப்ப தமிழ்நாடு என்ன வேற என்ன இந்தியாவில் இருக்கா? இந்தியாவில் இல்லையா? போய் சொல்லிட்டு இருக்கீங்க. முதலமைச்சர் அவர்கள் இனியும் எங்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது. இது ஜாதி பிரச்சனை கிடையாது, இது சமூக நீதி பிரச்சனை. மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், வன்னியர் போன்ற மிக மிக பின்தங்கியுள்ள எத்தனையோ சமுதாயங்கள், முத்திரையர் இருக்காங்க, மீனவர்கள் இருக்காங்க, எவ்வளவு பேர் நரிக்குறவர்கள், மலைக்குறவர்கள் எவ்வளவு இருக்காங்க. இவங்க எல்லாம் முன்னுக்கு வர வேண்டும். யாதவர்கள் முன்னுக்கு வரணும். அப்போதான் தமிழ்நாடு உண்மையான வளர்ச்சி அடைந்த மாநிலமாக மாறும். தமிழ்நாடு வளரணும்னா இங்க அடித்தளத்தில் உள்ள சமுதாயங்கள் எல்லாம் வளரணும். நாடகம் ஆடிக்கிட்டு ஓட்டு மட்டும் வாங்கிக்கிட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிற ஆட்சி போதும். இதுதான் திராவிட மாடல். நாடகம் ஆடுறது தான் திராவிட மாடல். உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டில் வன்னியர் குல சத்திரிய மக்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் கிடையாது, வழங்கலாம். அதில் தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி வழங்குங்கள் என்று சொல்லி 1000 நாட்கள் ஆகிறது. 1000 நாட்கள் ஆகியும் இன்னும் எங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை. சமுதாயத்துக்கு நியாயம் கிடைக்கவில்லை. இது நாடகம். முதலமைச்சர் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். நான் முதலமைச்சர் அவர்களை 3 முறை நேரிலே சந்தித்தேன். மருத்துவர் ஐயா அவர்கள் 3 முறை சந்தித்தார். 10 முறை கடிதம் எழுதியிருக்கின்றார். எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாம் எத்தனையோ முறை சந்தித்தார்கள். பிற்படுத்தப்பட்ட ஆணைய தலைவர்களை பல முறை சந்தித்தோம். டிஎன்பிஎஸ்சி அங்கே நிர்வாகிகள் பல முறை சந்தித்தோம். அதிகாரிகளை சந்தித்தோம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பை நடைமுறைப்படுத்துங்கள் என்று பல முறை சொல்லியும் இவர்கள் வேண்டுமென்று இந்த மக்கள் முன்னேறக்கூடாது, படிப்பறிவு இருக்கக்கூடாது, குடிச்சிட்டு இருக்கணும், அடிமையா இருக்கணும், ஓட்டு மட்டும் போடணும், அந்த எண்ணத்துல தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கணக்கு போட்டுட்டு இருக்கிறார். அதனால நான் கேட்கிறது, இது ஏதோ திடீரென்று நாங்கள் போராடவில்லை. தொடர்ந்து இவ்வளோ நடவடிக்கை நீங்க மேடையில் பார்த்திருப்பீங்க. தேதி வாரியா 38 சம்பவங்களை, 38 தேதிகளை நான் சொல்லியிருக்கிறேன். இவ்வளோ தேதியில் இந்த தேதியில சந்திச்சு ஆனாலும் எங்களுக்கு நியாயம் கிடைக்கல. அதனால எங்களுக்கு வேற வழி இல்லை. அடுத்தடுத்து போராட்டங்கள், கடுமையான போராட்டங்களை நாங்கள் நடத்துறோம். இதுல ஒரு சில விஷக்கிருமிகள் அவங்க ஏதோ தேர்தல் வருது போராட்டம் பண்றாங்கலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கும் தேர்தலுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. 45 ஆண்டுகள் போராடிட்டு இருக்கிறோம். எத்தனையோ தேர்தலை பார்த்துட்டோம். அதனால அதை பத்தி எங்களுக்கு கவலையும் கிடையாது. எங்களுக்கு வேண்டியது சமூக நீதி. இது வன்னியர்களுக்கு மட்டும் கிடையாது, வன்னியர் போன்று இருக்கின்ற மற்ற சமுதாயங்களுக்கும் இடஒதுக்கீடு அதிகமாக வேண்டும், சமூக நீதி வேண்டும். இது இல்லாம இன்னொன்று அடுத்தது ஜாதிவாரி கணக்கு நடத்துங்கள். யார் உங்களுக்கு தடையா இருக்கிறா? உச்சநீதிமன்றம் ஏத்துக்குச்சு, உயர்நீதிமன்றம் ஏத்துக்குச்சு. பீகார்ல நடத்தி முடிச்சுட்டாங்க. தெலுங்கானால ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் அவர் நடத்தி முடிச்சுட்டா 27 நாள் நடத்தினாரு. ஆந்திராவில் நடத்தி முடிச்சுட்டாங்க, கர்நாடகாவில் நடத்தி முடிச்சுட்டாங்க. ஆனா நீங்க சமூக நீதி என் உயிர் மூச்சு, நான் சமூக நீதியுடைய பேரன் அப்படிலாம் சொல்லி வசனம் பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு கொச்சையா இருக்கு. அதெல்லாம் பேசாதீங்க தயவு செய்து. உங்களால செயல்படுத்த முடியலன்னா தயவு செய்து எதுவும் பேசாதீங்க. சாதாரணமா செயல்படுத்தலாம். இதெல்லாம் எங்களுக்கு அதிகாரம் இல்லை. என்ன அதிகாரம் இல்லையா உங்களுக்குலாம்? இருக்கிற அதிகாரம் இல்லைன்னு பொய் சொல்ற முதலமைச்சர் எங்கேயா பார்த்திருக்கீங்களா? தமிழ்நாட்டில் பார்ப்பீங்க. அப்போ ரேவந்த் ரெட்டிக்கு அதிகாரம் இல்லையா? நிதிஷ்குமார் அவர்களுக்கு அதிகாரம் கிடையாதா? இதுக்கு முன்பு இருந்த ஜெகன்மோகன் ஆந்திரால அதிகாரம் இல்லையா? இல்ல சித்தராமையாவுக்கு அதிகாரம் இல்லையா? எல்லாத்துக்கும் அதிகாரம் இருந்ததுனால அவங்க போட்டிருக்காங்க, கையெழுத்து போட்டிருக்காங்க, அவங்க நடைமுறைப்படுத்திருக்காங்க. அப்ப தமிழ்நாடு என்ன வேற என்ன இந்தியாவில் இருக்கா? இந்தியாவில் இல்லையா? பொய் சொல்லிட்டு இருக்கீங்க. முதலமைச்சர் அவர்கள் இனியும் எங்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது. இது ஜாதி பிரச்சனை கிடையாது, இது சமூக நீதி பிரச்சனை. மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், வன்னியர் போன்ற மிக மிக பின்தங்கியுள்ள எத்தனையோ சமுதாயங்கள், முத்திரையர் இருக்காங்க, மீனவர்கள் இருக்காங்க, எவ்வளவு பேர் நரிக்குறவர்கள், மலைக்குறவர்கள் எவ்வளவு இருக்காங்க. இவங்க எல்லாம் முன்னுக்கு வர வேண்டும். யாதவர்கள் முன்னுக்கு வரணும். அப்போதான் தமிழ்நாடு உண்மையான வளர்ச்சி அடைந்த மாநிலமாக மாறும்.
தமிழ்நாடு வளரணும்னா இங்க அடித்தளத்தில் உள்ள சமுதாயங்கள் எல்லாம் வளரணும். நாடகம் ஆடிக்கிட்டு ஓட்டு மட்டும் வாங்கிக்கிட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிற ஆட்சி போதும். இதுதான் திராவிட மாடல். நாடகம் ஆடுறது தான் திராவிட மாடல்.